ஹாய் ஆல். நமக்கு தெரிஞ்சத தான் செய்யணும். மத்தவங்க பேச்ச கேட்டு செய்யக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க போல. நான் என் ஹஸ்பண்ட் பேச்ச கேட்டது தப்பா தான் போச்சு. பாப்பா போற பால்வாடியில சத்து மாவு பாக்கெட் குடுத்துருந்தாங்க. அதில பாப்பாவுக்கு வந்து கொழுக்கட்டைலாம் செஞ்சு குடுங்க. நல்லது ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அத தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எப்பவுமே போல மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு, அத வறுத்துட்டு, தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டு, அதையும் வறுத்து மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணி, மாவோட மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் தேங்காவும் நல்லா நெய்யில போட்டு ஃப்ரை பண்ணி கொழுக்கட்டைலாம் செஞ்சுட்டேன். அது என்னமோ சூப்பரா வந்துச்சு. நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளுலேருந்து எல்லாமே போட்டேன் அவளுக்காண்டி. ஆனா சூப்பரா வந்துச்சு. ஆனா மாவு ஜலிக்கும்போது ஜல்லடையில இருக்கும் இல்லையா மாவு, அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரவை மாரி இருக்கு. அதுவும் வந்து நல்லது தானே! அதனால பாப்பாவுக்கு வந்து அதில வந்து ரவைய பாதிக்கு பாதி மிக்ஸ் பண்ணி ரவா லட்டு செய்யினாரு. ஆனா ரொம்ப கேவலமா